ஓம் சாந்தி. ரகசியாந்தார்பட்டியினுடைய 3வது நாள். உடைந்து போன உள்ளத்தின் சப்தம் எழும்பொழுது, கண்களில் கண்ணீர் நிறைந்திருக்கும் பொழுது, பாதை கேட்டு கேட்டு மனதின் தீபம் அணைந்து கொண்டிருக்கும் பொழுது, உன்னை நான் அழைப்பேன் பாபா, நீதான் எனது கடைசி நம்பிக்கை. துண்டிக்கப்பட்ட உடைந்து போன உள்ளம் என்றால் அர்த்தம் மோகத்தினால் உடைந்து போன நிலை. உள்ளம் உடைந்து போகிறது என்றாலே பரமாத்மாவினுடைய இதயத்தின் வாசலாகும். கண்களில் கண்ணீர் நிறைந்திருக்கும் பொழுது, பாதைகளை கேட்டு கேட்டு வாழ்க்கையில் நாலாபுறமும் இருள் நிறைந்த காட்சி இருக்கும் பொழுது, எல்லா பற்றுதல்களும் நொறுங்கி விழுந்துவிட்ட பிறகு எல்லாம் வீணானதாக, எல்லாம் புரியாததாக ஆகிவிடும் பொழுது, நான் உன்னை அழைப்பேன் பாபா, நீதான் கடைசி கண்ணீர். அவ்யக்தவாணி, டிசம்பர் 31, 2008. என்னுடைய பாபா, என்னுடைய துணைவரே, வாருங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள். நான் இருளில் அலைந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு பாதையை காண்பியுங்கள். உன்னுடைய அன்பினுடைய பிரகாசத்தினால் என்னுடைய மனதை அலங்காரம் செய்யுங்கள். சிரமமான சூழ்நிலைகளில் என்னை கடக்கச் செய்யும் சக்தி நீதான். ஓ என்னுடைய சிவபாபா, ஆகா என்னுடைய வாழ்க்கையின் வசந்தமே, என்னுடைய உள்ளத்தின் ஒவ்வொரு மூலையிலும் முடுக்கிலும் அன்பின் சக்தியை நிரப்பிவிடுங்கள். நீதான் என்னுடைய பாதையினுடைய தீபம், நீதான் என்னுடைய ஆதாரம். உலகத்தின் எல்லா ஆதரவுகளும் கீழே விழுந்துவிடும் பொழுது, மனிதர்கள், இந்த உலகம் வீணானதாக ஆகிவிடும் பொழுது, யாரிடமும் எதுவுமே கிடைக்க முடியாத போது, ஏனெனில் மனிதர்கள் தங்களிடம் இருப்பதைத்தான் தர முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளும் என்ன நிறைந்திருக்கிறது? துக்கம், வலி மிக உச்சத்தில் சென்று கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தின் சிந்தனைகள், கவலைகள் இருக்கின்றன. ஜென்ம ஜென்மங்களாக இருந்த பந்தனங்கள் இப்பொழுது உடைய வேண்டும். எல்லாவிதமான பயங்களையும் விட்டுவிட வேண்டும். உன்னுடைய ஞான கங்கை என்னுடைய உள்ளத்தில் ஓட வேண்டும். உன்னுடைய நினைவினால் ஆத்மா சம்பன்னமாகிவிட வேண்டும். ஓ என்னுடைய சிவபாபா, ஓ என்னுடைய பாபா, ஓ என்னுடைய துணைவனே, வாருங்கள், உதவி செய்யுங்கள். உனது அன்பின் நிழல் கிடைக்கட்டும். எனது வாழ்க்கையை வழிநடத்துங்கள். நீயே என்னுடைய உயிர் தோழன், நீதான் என்னுடைய நாயகன். இன்றைய அவ்யக்தவாணியில் பாபா கூறியிருக்கின்றார், பாபா குழந்தைகளினுடைய பாடல்களினுடைய இரகசியத்தில், ராகத்தில் கலந்து இருக்கின்றார். வதனத்தில் கீதமாலா, பாமாலை, பாடலின் மாலை இருக்கின்றது. பாமாலையினுடைய புரோகிராம். ஆக இன்று நாம் 86ஆம் ஆண்டின் அவ்யக்த முரளிக்கான சிந்தனையை ஆரம்பம் செய்வோம். இந்த முரளியை சுசில்பாய் ரிவைஸ் செய்துட்டாங்க. 24 ஏப்ரல் 2020 ஹிஸ்ட்ரி ஹாலில் ஞாயிற்றுக்கிழமையினுடைய முரளி இது. 2020 வந்த முரளி. ஜனவரி 1, 1986 புது வருடத்திற்கான முரளி இது. பாபா கூறியிருக்கின்றார், தந்தை யார்? மனதினுடைய நண்பன். குழந்தைகளுடைய உள்ளத்தினுடைய பாடல். மேலும் ஆன்மீக நண்பர் நீதான், ஆன்மீக ஃப்ரெண்ட் நீதான். வதனத்தில் கீத் மாலை, பாமாலையினுடைய புரோகிராம் இருக்கிறது. பாபா குழந்தைகளினுடைய பாடலினுடைய ராகத்தில், இசையில் நிறைந்து இருக்கிறார், கலந்து இருக்கின்றார். இந்த முரளி 2008 31 டிசம்பர் 2008. என்னுடைய பாபா, என்னுடைய துணைவரே, நினைவில் இருக்கிறது தானே இந்த முரளி? எல்லாருக்குமே வந்துவிடுங்கள். என்னுடைய உதவியை செய்யுங்கள், எனக்கான உதவியை செய்யுங்கள். புது வருடத்தினுடைய முரளி. இந்த முரளியில் பாபா புதுமையை கொண்டு வருவதற்காக கூறியிருக்கின்றார்.
ஒரு கிராமத்தில் ஒரு ரொம்ப பழைய சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சு ரொம்ப சிதிலம் அடைந்திருந்தது. எப்போனாலும் கீழே விழுந்துடலாம், உடைஞ்சி நொறுங்கிடலாம். மக்கள் அந்த சர்ச்சுக்கு போகிறதே நிறுத்திட்டாங்க. இது ஃபாரினில் நடந்த கதை. சர்ச்சினுடைய அக்கம் பக்கத்தில் கூட யாரும் போக பயந்தாங்க. அந்த அளவுக்கு அது கீழே இடிந்து விழக்கூடிய நிலைமையில் இருந்தது. சர்ச்சில் முதல்ல இருந்த பாதிரியர்கள், மற்ற சேவகர்கள், யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க யாருமே இப்போ அங்கே இல்லை, வேறு இடத்துல தங்கியிருந்தாங்க. பிரச்சனை ரொம்ப மோசமாகிட்டு இருந்தது. கட்டடம் ரொம்ப மோசமாகிட்டு இருந்துச்சு. சர்ச்சு கமிட்டி, ட்ரஸ்டி அவங்க ஒரு கூட்டம் கூட்டினார்கள். அந்த கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முதல் தீர்மானம், பழைய சர்ச்சை இடிச்சிடணும். 2வது, புதிய சர்ச்சு கட்டணும். 3வது, பழைய சர்ச்சு இருந்த இடத்துலே தான் புதிய சர்ச்சை கட்டணும். 4வது தீர்மானம், புதிய சர்ச்சு கட்டி முடிக்கிற வரைக்கும் பழையதை இடிக்கக்கூடாது. அந்த சர்ச்சு இன்றைக்கும் அங்கே தான் இருக்குது. அப்படியே மனிதர்களுடைய மனது பழையதின் மீது அளவில்லாத அன்பு கொண்டிருக்கிறது. பழையவற்றை விட விரும்புவதில்லை. பழையவற்றின் மீது பற்று ஏற்படுகிறது. புதியதில் பற்று ஏற்படுவதில்லை. ஏன்னா புதியதை பார்த்ததே இல்லை, பரிச்சயமற்றது. பழையது ரொம்ப பரிச்சயமானது. ஆகவே பற்றுதல் என்பது பழையதின் மீது தான் அதிகம் இருக்கிறது. புதியவற்றின் மீது மோகம் இருப்பதே இல்லை. ஒரு குழந்தை பிறந்து உடனடியாக இறந்து போகுது ஒரு வீட்டில் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த குடும்பம் துக்கப்படுறதில்லை. ஏன்னா அந்த குழந்தையின் மீது பரிச்சயம் ஏற்படலை. ஆனால் அந்த குழந்தை வளர்ந்துடுச்சு, கொஞ்சம் பெரிய ஆளாகிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இறந்துடுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடியவருடைய உள்ளம் வலியில் வேதனையில் துடித்து விடுகிறது. மனிதர்களுடைய மனதானது பழையவற்றை விடுவதற்கு விரும்புவதே இல்லை. பழையது ஏமாற்றம் தரும் வரை, பழையது துக்கம் தரும் வரை அந்த பற்று விடுவதே இல்லை. உடைந்து போன உள்ளத்தின் சப்தம் வரும் பொழுது, கண்களில் நீர் நிறைந்திருக்கும் பொழுது, பாதைகளை அங்குமிங்கும் கேட்டு கேட்டு சோர்ந்திருக்கும் பொழுதே, பாபா நீதான் எனக்கு, நீதான் என்னுடைய கடைசி கண்ணீர். பகவானை எப்போ தேடுறோம், எப்போ அடையிறோம்? துக்கம் அடையும் பொழுது, பற்றுதலில் நாம் மிகுந்த துன்பம் அடைந்த போதுதான், விரக்தி அடைந்த போதுதான், நீதான் என்னுடைய கடைசி நம்பிக்கை, நீதான் என்னுடைய கடைசி துளி கண்ணீர். அப்பொழுதுதான் இறைவனை தேடுகிறோம், அழைக்கின்றோம். புதியதை நோக்கி செல்வதற்கு, நித்தம் நூதனத்தை நோக்கி செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? பழையவற்றை விட்டு விடுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? புதிய வருடத்தினுடைய அவ்வியக்தவாணி பாபா கூறுகிறார், புதுமையை கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் புதுமை. சங்கல்பத்தில், பேச்சில், கர்மத்தில் புதுமை. சம்பந்தம், தொடர்பில் புதுமை. சொரூபத்தில் புதுமை. வேகத்தில் புதுமை. எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தலில் புதுமை. ஆன்மீக பிரபாவமிக்கவர் ஆகுங்கள். ராஜயோகி ஃபரிஸ்தா ஆகுங்கள். முரளி ரொம்ப சிறியது தான். நேற்று விதிகள் குரூப்பில் போஸ்ட் செய்யப்பட்டிருந்தது. முரளியை எப்படி விளையாட்டாக, புதுமையாக, படைப்பு திறனோடு ஞான சிந்தனை செய்வது. வார்த்தை ஜாலத்தில் நாம் மூழ்கிவிடக்கூடாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றில் எந்த ஒரு பாயிண்டை நாம் பிடிக்க வேண்டும், அதை வெளியே இழுத்து கொண்டு வர வேண்டும். மேலும் தன்னுடைய வாழ்க்கையோடு நாம் டேலி செய்ய வேண்டும், ஒப்பீடு செய்து சரி செய்ய வேண்டும். இது மிக முக்கியமானது, மகத்துவபூர்வமானது. இன்றைய முரளியிலிருந்து நாம் 7 விதமான புதுமை தன்மையை கொண்டு வர வேண்டும். 7 அபியாசம் செய்ய வேண்டும். எல்லா முரளியிலும் இல்லை, ஆனாலும் முரளியில் பாபா சொல்கிறாங்க, புதுமை கொண்டு வாங்க. சம்பந்தத்தில், சேவையில் புதுமை கொண்டு வாங்க. சேவையை சக்தி மிக்கதாக, பிரபாவம் மிக்கதாக ஆக்குங்கள். சங்கல்பத்தில் புதுமை, பேச்சில் புதுமை. அரை மணி நேரம் யாரோடும் வீண் விஷயங்களை பேசுதல் என்ற மாதிரி ஆகிவிடக்கூடாது. கர்மத்தில் புதுமை. அர்ஜுனன் ஆகுவதை பற்றி பாபா கூறினார். நஸ்தோ மோகா, நினைவு சுரபம், எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம். முந்திக் கொண்டவரே அர்ஜுனன், பீமன் அல்ல, அர்ஜுனன். பகவத்கீதையில் பலமுறை மகா வாக்கியம் இருக்கிறது. ஹே அர்ஜுனா, இந்த கீதையை நான் உனக்குத்தான் கூறுகிறேன்.
ஏனெனில் 3-4 முறை ஒரே விஷயம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஏன்னா நீதான் எனக்கு பக்தன், நீதான் எனக்கு மிக பிரியமானவன். ஹே அர்ஜுன், ஹே கோந்தே, ஹே குடாகேஷ், ஹே பாரத், ஹே பார்த்தா. ஆக முரளியில் பாபா அர்ஜுனுடைய விஷயத்தை பற்றி உரையாடல் செய்கின்றார். பாடல்களின் விஷயத்தை பற்றி சர்ச்சை விவாதிக்கின்றார். நவீனத்தாவினுடைய விஷயத்தை பற்றியும் விவாதிக்கின்றார். இன்றைய முரளியிலிருந்து 7 விதமான புதுமை தன்மையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாவற்றிற்கும் முதலாவதாக இருக்கக்கூடிய புதுமை இன்விசிபிள் சிக்னேச்சர் ஆன் எவரி கர்ம. கண்ணுக்கு தெரியாத கையெழுத்து ஒவ்வொரு செயலிலும். எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்னால் ஒரு கண்ணுக்கு புலனாகாத கையெழுத்தை அந்த கர்மத்தில் எழுத வேண்டும். அந்த கண்ணுக்கு புலனாகாத கையெழுத்து பாபா நீங்கள் செய்பவர், செய்ய வைப்பவர், செய்பவர் நீயேதான். என்ன கையெழுத்து போடணும்? செய்பவர் நான் இல்லை, நான் யார்? கருவி, நிமித்தம். என்னுடைய வேலை என்ன? வெறுமனே போஸ்ட்மேன் வேலைதான். கடிதம் எழுதினார், கொடுத்தார். போஸ்ட்மேன் கடிதத்தை திறப்பது இல்லை, ஓப்பன் செய்கிறதில்லை. நான் நிமித்தமாக இருக்கிறேன், நான் கருவியாக இருக்கிறேன், டூலாக இருக்கிறேன், சாதனமாக இருக்கின்றேன், ஒரு கருவியாக, தொடர்பு கருவியாக இருக்கின்றேன். ஒரு குழாய், மீடியேட்டர், ஒரு குழாயாக இருக்கிறேன். டேங்க்லேருந்து பைப்பில் தண்ணி வருது. பைப்புக்கு அகங்காரம் வர முடியுமா? மறக்க வேண்டாம், எல்லாமே தான் பைப்பு. மேலேருந்து தண்ணீர் வருகிறது. நான் வெறும் பைப்பு மட்டும்தான். நாம் புல்லாங்குழலாக இருக்கின்றோம். ஆனால் யாருடைய உதடு இதில் பொருத்தப்பட்டிருக்கிறது? பாபாவுடைய, பரமாத்மாவினுடைய உதடு. அவர் மிகப்பெரிய இசைக்கலைஞன், மிகப்பெரிய பாடகன், நடராஜன், நடனம் ஆடக்கூடியவன். என்னுடைய மனதின் ஒவ்வொரு மூலையிலும் அன்பையும் சக்தியையும் நிறைத்து விடுங்கள். ஓ என்னுடைய சிவபாபா, ஒவ்வொரு கர்மத்திற்கும் முன்பாக ஒரு சின்னஞ்சிறிய சங்கல்பம். அந்த சங்கல்பத்துக்கு என்ன பேர் வைக்கிறோம்? சிக்னேச்சர், கையெழுத்து. என்ன செய்யணும்? நாம் சிக்னேச்சர். செய்பவர் யார்? நீ. எல்லாம் செய்வது நீ. செய்பவர், செய்ய வைப்பவர் யார்? நீ. ஒரு அவ்வியக்த வாணியில் பாபா சொல்லியிருந்தாங்க, பாபா பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல். பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல், பாக்கியத்தை வழங்கக்கூடிய பேனாவை உங்கள் கையில் கொடுத்து விடுகிறார். ஆனால் ஒரு குழந்தையால் எழுத முடியலை அப்படின்னா டீச்சர் அல்லது அம்மா அப்பா என்ன செய்வாங்க? கையை பிடித்து எழுத வைப்பாங்க. இங்கே பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் உங்களுக்கு பாக்கியத்தை எழுதும் பேனா கொடுத்துட்டார், ஆனாலும் நீங்கள் எழுத முடியல. அப்போ பாப்தாதா என்ன செய்கிறார்? பாக்கிய தாத்தா என்ன செய்கிறார்? தன் கையால் நம் கையை பிடித்து பேனாவினால் பாக்கியத்தை எழுத வைக்கின்றார். எவ்வளவு அழகான மகா வாக்கியம் இது! சரீரத்தினுடைய இரத்த நாளங்களில் அவ்வியக்தவாணி இரத்தம் போல பாய வேண்டும். நமது நாளத்தை வெட்டினால் என்ன ஓடணும்? இரத்தம் ஓடக்கூடாது. அதில் என்ன வழிந்தோடணும்? முரளி வழிந்தோட வேண்டும். அவ்வியக்த ஸ்வரம், அவ்வியக்த ராகம். முரளியினுடைய கலர் என்னது? இரத்த நாளம். இது முரளி என்ன கலர்? எல்லா கலர் வர்ணங்களும் அதில் நிறைந்து இருக்கின்றது, கலந்து இருக்கின்றது. எவ்வளவு ஏகாந்தத்தில் சென்று நாம் சிந்தனை செய்ய வேண்டும். சுவாச சுவாசத்திலும், சரீரத்தினுடைய ரோம ரோமத்திலும், ஒவ்வொரு ஸ்பரிசத்திலும், ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பகவானினுடைய மகா வாக்கியம் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், எல்லாவற்றிற்கும் முன்னதாக ஒவ்வொரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாலேயும் சிக்னேச்சர், கையெழுத்து. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி கையெழுத்து இருக்கும். அப்போ வாக்கியத்தை நீங்களே படைக்க முடியும். பாபா, செய்பவர் யார்? நீ. இது முதல் காரியம். இரண்டாவது காரியம், இன்றைய முரளியிலிருந்து எப்பொழுதெல்லாம் தேக அபிமானம் உணர்வு வருகிறதோ அப்பொழுது நீங்கள் எண்ண ஆரம்பிக்க வேண்டும் 10லிருந்து 0 வரை. எப்படி? 10
ஆத்ம உணர்வு. 9 ஆத்ம உணர்வு. 8 ஆத்ம உணர்வு. 7 ஆத்ம உணர்வு. 6 ஆத்ம உணர்வு. அப்புறம் அடுத்தது கீழே 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 போயிட்டே இருக்கணும். அப்புறம் 5 ஆத்ம அபிமானி. 4 ஆத்ம அபிமானி. அப்புறம் கீழே அப்புறம் கீழே அப்புறம் கீழே 3 ஆத்ம அபிமானி. 2 ஆத்ம அபிமானி. 1 ஆத்ம அபிமானி. 0 ஆத்ம அபிமானி. எல்லாரும் இப்போ கண்ணை மூடுவோம். இப்பொழுது இந்த கணமே சுய மனோவசியம். இப்பொழுது வரை நாம் தேக உணர்வோடு காரியம் செய்திருந்தோம். இப்பொழுது வரைக்கும் நான் நான் என்று கூறிக்கொண்டிருந்தோம். விகாரத்தினுடைய சங்கல்பம், எதிர்மறையான சங்கல்பம், வீணான சங்கல்பம் இப்பொழுது வரைக்கும் வந்திருக்கலாம். இப்போ ஆரம்பம் செய்யுங்க. நான் ஆத்மா. ஆத்ம அபிமான ஸ்திதி 10 ஆத்ம அபிமான ஸ்திதி. 9 ஆத்ம அபிமான ஸ்திதி. 8 ஆத்ம அபிமான ஸ்திதி. இன்னும் கீழே இன்னும் கீழே சரீரத்திலிருந்து வெகு தொலைவிற்கு. 7 ஆத்ம அபிமான ஸ்திதி. இன்னும் ஆத்மாவை நோக்கி இன்னும் ஆத்மாவை நோக்கி. 6 ஆத்ம அபிமான ஸ்திதி. இன்னும் சரீரத்திலிருந்து வெகு தொலைவுக்கு செல்ல வேண்டும். 5 ஆத்ம அபிமான ஸ்திதி. இன்னும் கீழே தேகத்திலிருந்து வெகு தூரத்திற்கு சென்று நான் சைத்தன்யமான ஆத்மா. 4 நான் ஆத்ம அபிமானி. நான் சாந்த சொரூபாத்மா, அன்பு சொரூபாத்மா. 3 ஆத்ம அபிமான ஸ்திதி. சரீரத்திலிருந்து தூர செல்லுகிறேன். சரீரத்திலிருந்து ரொம்ப தூரம் செல்லுகிறேன். ஆத்மாவிற்கு நெருக்கத்தில் செல்கிறேன். 2 ஆத்ம அபிமான ஸ்திதி. 1 ஆத்ம அபிமான ஸ்திதி. 1 ஆத்ம அபிமான ஸ்திதி. 1 நான் சரீரத்திலிருந்து தூர செல்லுகிறேன். 0 நான் சம்பூர்ண ஆத்ம அபிமான ஸ்திதி. 0 சம்பூர்ண ஆத்ம அபிமான ஸ்திதி. நான் சைத்தன்யாத்தாவினுடைய ஒரு புள்ளி. ஓம் சாந்தி. மனதோடு மனதாக சிந்திக்க வேண்டும். ஃபாஸ்ட்டாக சிந்திக்கணும், ஜோராக சிந்திக்கணும், ஞாபகப்படுத்தணும், திரும்ப திரும்ப சொல்லணும். மெடிக்கலில் ஹிப்னோதெரப்பின்னு சொல்லுவாங்க. நோயாளி வருவாங்க, சொல்வாங்க, எனக்கு ரொம்ப வீக்காக தோணுது, பலகீனமாக தோணுது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் ரிப்போர்ட் எல்லாமே நார்மலாக இருக்கும். அப்புறம் அவங்கள உட்கார வைப்பாங்க, அவங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. அவங்க சக்திசாலி ஆகிடுவாங்க அந்த சஜஷன் மூலமாக, அந்த அறிவுரை மூலமாக, அந்த வழிகாட்டுதல் மூலமாக. ஒரு டேபிளில் ஒரு மனிதனை படுக்க வைப்பாங்க. உன்னுடைய சரீரம் ஸ்டீல் மாதிரி ஆகிட்டுருக்குது. உன்னுடைய சரீரம் எக்கு போல் ஆகிட்டுருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எக்கு போல் ஆகிட்டுருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எக்கு ஆகிட்டுருக்குது. 2 ஸ்டூலுக்கு நடுவில் அவங்கள படுக்க வச்சுருவாங்க. அவங்க உடம்பு வளையவே வளையாது. அப்படியே அப்படியே ஒரு இரும்பாக நிற்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க வயிற்று மேலே வெயிட்டை கூட வைப்பாங்க. ஆனாலும் கூட அந்த வயிறு, அந்த உடல் வளையாது. இதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் ஆட்டோ சஜஷன். ஒன்றை சொல்லி 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 அதுவாகவே ஆக்கிடுறது. நீ ஸ்டீல் சொல்ல சொல்ல கம்பியாக ஆகிடுறாங்க. 2 ஸ்டூலுக்கு நடுவில் படுக்க வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க கம்பியாக இருப்பாங்க. அப்போது அதுபோல் நாம் இப்போ என்ன செய்யணும்? 10லேருந்து என்ன ஆரம்பிக்கணும்? ஆத்மா 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 இதை சிந்திக்கணும். பிஎல்ஆர்னு சொல்கிறோம். பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் எப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு பிஎல்ஆர். இதில் என்ன செய்கிறாங்க? பேஷண்ட்டை படுக்க வைக்கிறாங்க. எல்லா விதமான மருந்து கொடுத்த போதும் கூட நோய் தீரவில்லை அப்படின்னா என்ன செய்கிறது? அவசியம் கடந்த கால ஜென்மத்தினுடைய ஏதோ ஒரு கணக்கு இருக்கிறது. அவர்களை பூர்வ ஜென்மத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். 10 வருஷத்துக்கு முன்னால் போங்க, 20 வருஷத்துக்கு முன்னால் போங்க, 5 வயசில் போங்க, 3 வயசு குழந்தை ஆகிட்டீங்க பாருங்கள், இப்போ நீங்கள் அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கிறீங்க பாருங்கள். இப்போது சட்டென்று ஒரு கதவு திறக்கிறது, முதல் கதவு திறக்கிறது, இன்னொரு கதவு திறக்கிறது, ஒரு திரை திறக்கிறது. இன்னும் பின்னால் போயிட்டே இருக்கிறீங்க. ஹிப்னோதெரப்பியில் அந்த செஷனில் நீங்கள் பார்த்துருக்கலாம். திருப்பி பேஷண்ட்டை பார்ப்பாங்க. திடீரென்று அவங்க முந்தைய ஜென்மத்துக்கு போயிருப்பாங்க. என்னவாக இருந்தார், யாராக இருந்தார், அங்கே எவ்வளவு துக்கம் இருந்தது, ஏன் இவ்வளோ பயம் இருக்குது தண்ணீரை பார்த்து ஒருத்தருக்கு? அவசியம் முந்தைய ஜென்மத்தில் மரணம் என்பது தண்ணீரில் மூழ்கிதான் ஏற்பட்டிருந்திருக்கும். மிகுந்த ரகசியம் இந்த ஜென்மத்திற்கு பின்னால் அடங்கி இருக்கிறது.
இதற்கு முந்தைய ஜென்மத்தில் அதோடு தொடர்பு படுத்தப்பட்டு உள்ளது. ஆகவே பிஎல்ஆர் செஷனில் இதெல்லாம் செய்யப்படுது. இங்கேருந்து நம்ம என்ன செய்யலாம், கவுண்டிங் பண்ணலாம். எப்படி 10 ஆத்ம அபிமானி, 9 ஆத்ம அபிமானி, சரீரத்திலேருந்து தூரமாக போய்ட்டுருக்கேன். 8 ஆத்ம அபிமானி சொல்லணும், மனதோடு மனதாக சொல்லணும். இது அடுத்த அபியாசம், புதுமை. 3வது புதுமை, இன்றைக்கு அவ்வியக்தவாணியிலிருந்து ஒரு மந்திரம். மந்திரங்களில் மிகுந்த சக்தி இருக்கிறது. மந்திரத்தின் சக்தியினால், யக்ஞத்தின் சக்தியினால் மழை வர ஆரம்பித்து விடுகிறது, தீப்பிடிக்க ஆரம்பிக்கின்றது. ஸ்வரத்தில், சங்கீதத்தில் சக்தி இருக்கின்றது. பிரம்மாவினுடைய தாமரை ஆடியது என்றெல்லாம் புராண கதைகள் சொல்லுகின்றன, சங்கீதத்தின் சக்தியினால், பாடலின் சக்தியினால். ஆக இன்றைய மந்திரம் என்ன, என்னுடைய பாபா, என்னுடைய துணைவா வந்துவிடு, எனக்கு உதவி செய். இப்போ நான் இதை செய்யணும், என்ன செய்யணும், மந்திரம் போல ஜெபிக்கணும். மனதிற்குள்ள எல்லாரும் ஸ்திரமாக உட்காரவும், மனதோடு மனதாக 1 நிமிடம் வரைக்கும் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. என்னுடைய பாபா, என்னுடைய துணைவா வந்துவிடு, எனக்கு உதவி செய். என்னுடைய பாபா, என்னுடைய துணைவா வந்துவிடு, எனக்கு உதவி செய். ஆரம்பம் செய்யுங்க. மந்திர ஜபம் செய்வதில் 3 நிலை இருக்கிறது. முதல்ல வாயால் சொல்வது, நேராக மனதிற்கு சொல்வது என்பது கடினம். அதனால் முதல் நிலை வாயலாக ஜபிக்கிறது. அதனால் எல்லாரும் ஒன்று போல ஜெபிப்போம். என்னுடைய பாபா, என்னுடைய துணைவா வந்துவிடு, எனக்கு உதவி செய். என்னுடைய பாபா, என்னுடைய துணைவா வந்துவிடு, எனக்கு உதவி செய். இது முதல்ல வாயின் மூலமாக. 2வது முணுமுணுப்பது, என்னுடைய பாபா, என்னுடைய துணைவா வந்துவிடு, எனக்கு உதவி செய். இது 2வது நிலை. இதுவும் நல்ல பயிற்சி ஆன பிறகு மனது, இது 3வது நிலை. 4வது நிலை ஜபத்தை கடந்த நிலை. பேசுவது இல்லை, அவ்வளோ ப்ராக்டிஸ் ஆகிடும். ஒவ்வொரு நாளும் இஸ்கான் பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்குமே நியமம் அமிர்த வேளை 4லேருந்து 6 மணி வரைக்கும் 100, 16,000 முறை அவர்கள் திரும்பி திரும்பி ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மேலும் அட்வான்ஸ் பக்தர்கள் அவங்களுடைய சாதனை இன்னும் அதிகரிக்கிறாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் 1,00,000 முறை மந்திர ஜபம் செய்வார், அதைவிடவும் அதிகம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே வாயின் மூலமாக செய்கிறார்கள். பிறகு மெல்ல மெல்ல அது வெறும் முணுமுணுப்பாக, கிசுகிசுப்பாக, ஹரே கிருஷ்ண என்னுடைய பாபா, என்னுடைய துணைவா வந்துவிடு, எனக்கு உதவி செய். இது 2வது நிலை. 3வது நிலை மனதில். 4வது நிலை ஜபம் கடந்த நிலை. அதில் பேசுகிறதே இல்லை, தானாகவே வெளிப்படுகிறது. முழு வாழ்க்கையுமே ஒரே ஒரு மந்திரம் ஜபிப்பதிலேயே நிறைவு பெற்று விடுகிறது. அது தானாகவே வெளிப்படுகிறது. சில சன்னியாசிகள் அப்படி இருந்தார்கள். அவர்களை எரித்தார்கள், வெட்டி விட்டார்கள். அப்பொழுது எலும்பிலிருந்து கூட ராம் ராம் என்று வெளிப்பட்டது. மன்சூர், அவருக்கு எவ்வளவு மோசமான மரணம் கொடுக்கப்பட்டது. முதலில் அவருடைய கால் வெட்டப்பட்டது. அன்ஹல் ஹக் என்று ஒரே ஒரு மந்திரம் மட்டுமே வெளிப்பட்டது. நான் அதுவாக இருக்கிறேன், நான் அதுவாக இருக்கிறேன், நான் அதுவாக இருக்கிறேன். கைகள் வெட்டப்பட்டன. அப்பொழுதும் வாயிலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருந்தது அன்ஹல் ஹக். பிறகு கண்கள் பிடுங்கப்பட்டன. அத்தனை வழியிலேயும் அதே வார்த்தை தான் வெளிப்பட்டது. இதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்ப்பது கடினம். கைகள் வெட்டப்பட்ட போதும் அந்த மனிதர் புன்னகையோடு இருந்தார். கால்கள் வெட்டப்பட்ட போதும் அந்த மனிதர் புன்னகையோடு இருந்தார். இது எந்த விதமான பொறுமை, ஃபார்பியரன்ஸ், என்டியூரன்ஸ். இது எந்த விதமான பொறுமை சக்தி, சகிப்புத்தன்மையினுடைய சக்தி. சரீர உணர்விலிருந்து அவர்கள் எந்த அளவு விடுபட்டவர்களாக இருந்திருப்பார்கள். இவர்களது ஆன்மீக சக்தியில் எந்த அளவிற்கு அசாதாரணமான ஆற்றல்கள் இருந்திருக்கின்றன, திறமைகள் இருந்திருக்கின்றன. ஜீசஸ் கிரைஸ்டை நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். கையில் இந்த பக்கம் ஆணி அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, இந்த பக்கம் காலில் ஆணி அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. டக் டக் என்று ஒவ்வொரு அடியாக ஒரேடியாக அவர் சரீரத்திலிருந்து விடுபடவில்லை.
மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சரீரத்திலிருந்து அவர் விடுபடுகிறார். அதாவது மரணத்தை சந்திக்கின்றார். ஆனாலும் அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கிறது? ஆனால் நமக்கோ நம் சரீரத்தின் மீது எவ்வளவு பற்றுதல் இருக்கிறது! நாம் எவ்வளவு சரீரங்களினுடைய வலி வேதனைகளோடு ஒட்டி கொண்டு சிக்கிக்கொண்டு இருக்கின்றோம், மாட்டிக்கொண்டு இருக்கின்றோம். இதற்காக யோகிகள் ஒரு சாதனையை, முயற்சியை பொறுமையுடன், சகிப்புத்தன்மையுடன் கடைபிடிக்க வேண்டும். வலியை, சரீரத்தினுடைய வேதனைகளை சகித்து கொள்ளக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு பயிற்சி கோல்டு வாட்டர் பாத், ஐஸ் வாட்டர் பாத், மிக குளிர்ந்த தண்ணீரில் குளிர்ப்பது. இதை தொடங்குங்கள். முற்றிலும் சில்டு வாட்டர், பனிக்கட்டி போல உறைந்திருக்கக்கூடிய தண்ணீரில் குளிக்கும் பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சி, ஷாக் ஏற்படுகிறது. பிறகு அதில் குளிக்க அந்த குளிர்ந்த தண்ணீரில் அந்த சரீரமானது அதற்கு பழக்கப்படுகிறது. பிறகு அதை ஏற்றுக்கொள்ள விரும்ப ஆரம்பிக்கின்றது. இது பற்றி மெடிக்கலில் பலவிதமான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. நிறைய நோய்களிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்கான பயிற்சியாக இவைகள் கருதப்படுகின்றன. இந்த பழக்கத்தின் பயிற்சியின் மூலம் முற்றிலுமாக சரீரம் மாறிவிடுகிறது, சரீரத்தின் அமைப்பே மாறிவிடுகிறது. ஒரேடியாக ஒரே நேரத்தில் குளிர்ந்த தண்ணீரை ஊற்றும் பொழுது அது அதிர்ச்சி அளிக்கின்றது. பிறகு மெல்ல மெல்ல பழக்கமாகி விடுகிறது. 40 டிகிரி -40 டெம்பரேச்சரில் கூட சாதுக்கள் அந்த பனிக்கட்டி நிறைந்த ஏரியில் குளித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அது குளிராக இருக்காதா என்ன? எதையும் தாங்கும் சக்தி, சகித்து கொள்ளும் சக்தி, பொறுமையின் சக்தி, இது எப்படி வருகிறது? நான் ஆத்மா, இது சரீரம் தனி, இதில் குளிர், வெப்பம், இது எல்லாமே சரீரத்திற்கானது. நானோ இந்த சரீரமே இல்லை. சங்கல்பம் செய்கின்றோம். நாம் இதிலிருந்து விடுபட்டு இருக்கின்றோம். இதில் ஏற்படும் வலி, வேதனை, உணர்ச்சிகள் இவை எல்லாமே ஒரு தற்காலிகமான உணர்ச்சிகள், அவ்வளவுதான், உணர்வுகள், அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை முரளியில் கூட பாபா சொல்லியிருந்தாங்க, இந்த மனதில் குளிராக இருக்குதே, வெப்பமாக இருக்குதே என்கின்ற ஒரு வெறுப்பு கூட இருக்கக்கூடாது. அதை விலக்கிவிட வேண்டும். இல்லை என்றால் புருஷார்த்தம் என்பது செய்ய முடியாது. ஒரு நாள் கரண்ட் இல்லை அப்படின்னாலே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2-3 பேஷண்ட் வந்துடுறாங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேன் ஓடலை அப்படின்னா தூக்கம் இல்லைன்ற அளவுக்கு மாறிட்டாங்க. தன்னுடைய புருஷார்த்தத்தை ஃபேன் இல்லாமல், ஏசி இல்லாமல், கூலர் இல்லாமல் செய்யக்கூடிய புருஷார்த்தமாக செய்ய வேண்டும். எல்லாம் இருந்தால் ஓகே, இல்லை என்றாலும் ஒன்றுமே இல்லை. ரொம்ப வெப்பமாக இருக்கிறது, இருக்கட்டும், விட்டுடுங்க, அதுலேயே நமக்கு வெறுப்பு வரணும். ரொம்ப குளிராக இருக்குது, இருந்துட்டு போட்டும், அதுலேயே நமக்கு வெறுப்பு வரணும். எப்படி வர முடியும்? நானும் ஆத்மா இல்லையா? இது சரீரம் தனிப்பட்டது. இந்த பொறுமை சக்தி, சகிப்புத்தன்மை சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சியினால் கொண்டு வரப்பட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக கெப்பாசிட்டியை, தாக்குப்பிடிக்கும் சக்தியை அதிகப்படுத்த வேண்டும். ஒரே நாளில் இது வந்துவிடாது. ஒரே அடியில் இவையெல்லாம் வந்துவிடாது. ஏனெனில் புதியதோடு நமக்கு பரிச்சயம் இல்லை. நாம் முதலிலேயே கேட்டோம், பழையதோடு பற்றுதல் இருக்கிறது, சூடோடு பற்று இருக்கிறது. சுட சுட தண்ணீர் ஊற்றுவதில் ஒரு பற்று இருக்கிறது. பிறகு பொறுமை எங்கே இருக்கும்? சகிப்புத்தன்மை எங்கே இருக்கும்? நாம் எது பற்றி பேசிக்கொண்டிருந்தோம்? மந்திரம் ஜபிப்பது. மன்சூரினுடைய சரீரத்தின் கால் வெட்டப்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுதும் அவருடைய முகத்தில் புன்னகை. கை வெட்டப்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுதும் அவருடைய முகத்தில் புன்னகை. ஜீசஸ் கிரைஸ்ட் கூறுகிறார், ஹே பிரபுவே, இவர்களுக்கு தெரியவில்லை நாம் என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று. இவர்களை என் பொருட்டு மன்னியும். ஓ லார்ட், தே நோ நாட் வாட் தே ஆர் டூயிங், ஃபர்கிவ் தம். இரத்தம் பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது. வலியும் வேதனையும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தபோதும் கவனம் ஆத்ம அபிமான ஸ்திதியில் இருக்கின்றது. சின்ன வலி, சின்ன அடிபட்டு ஏற்பட்டு விட்டால் எவ்வளவு வேதனை ஏற்படுகிறது. முழு கவனத்தையும் இழுத்து விடுகிறது. மந்திரம் ஜபிப்பது, இது இன்றைக்கான ஒரு பயிற்சி.
இன்றைய முதல் காரியம் இன்விசிபிள் சிக்னேச்சர், அதாவது கண்ணுக்கு தெரியாத கையெழுத்து. இரண்டாவது காரியம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மூன்றாவது காரியம் சாண்டிங், மந்திரம் ஜெபிப்பது. நான்காவது காரியம் நடக்கும் பொழுது சிந்தனை செய்யுங்கள், நான் பாபாவினுடைய காலடியின் மீது காலெடுத்து வைக்கின்றேன். இதை நீங்கள் முழு நாளும் செய்ய வேண்டாம். முழு நாளும் செய்கிறீங்க, சங்கல்பம் செய்கிறீங்கன்னா அதில் ஒன்றும் நடக்காது. கொஞ்சம் போல் எங்கேயாவது நேரம் எடுத்து செய்யுங்க. நீங்கள் இயற்கையில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, அந்த நேரத்தில் பயிற்சி செய்யணும். இது இதற்கான கண்டிஷன். ஏகாந்தத்தில் வாக்கிங் பண்ணிகிட்ருக்கிறீங்க, மெதுவாக நடந்துட்டுருக்கிறீங்க, அப்போ சிந்தனை செய்யுங்க. சிந்திக்கணும், என்னுடைய காலடி எங்கே வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பாபாவினுடைய காலடி மீது காலை நான் எடுத்து வைக்கின்றேன். இது ஒரு அபியாசம். அடுத்த பயிற்சி பிரெத் அவேர்னஸ் வித் முரளி வேர்டு. முரளியின் வார்த்தையோடு மூச்சு காற்றில் கவனம். இதில் நீங்கள் எந்த ஒரு வார்த்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். நாம் இன்றைக்கு இந்த அவ்வியக்த வாணியிலே இருந்து ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்ளலாம். சுவாசம் எடுக்கும் நேரம், சுவாசம் விடும் நேரம். இதில் 10 அல்லது 15 நிமிடம் பயிற்சி செய்யலாம். இன்றைக்கு முரளியில் பாபா சொல்கிறாங்க, சங்கல்பமும் சொரூபமும் சமமாக இருக்கட்டும். இதுதான் மகான் தன்மை. அப்போது மூச்சு எடுக்கும் பொழுது சங்கல்பம், மூச்சு விடும் பொழுது அந்த நேரத்தில் சொரூபம். இதை நீங்கள் பயிற்சி செய்யணும். இப்போது இந்த நேரத்திலேயே மனதில் என்ன சொல்ல போகிறோம், மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும் பொழுது சங்கல்பம், மூச்சு காற்றை விடும் பொழுது சொரூபம். முதலில் ஓரிரு சுவாசத்தை ஜோராக எடுத்து பயிற்சி பண்ணுங்க. பிறகு அவை தானாகவே நடைபெறும். இந்த வார்த்தைகளை நீங்கள் மாற்றவும் செய்யலாம். நிமித்தம் நிர்மாணம், கருவியாக இருப்பது, பணிவாக இருப்பது. எந்த ஒரு இரட்டை வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சுவாசம் எடுக்கும் பொழுது ஒரு வார்த்தை, சுவாசம் விடும் பொழுது ஒரு வார்த்தை. ஆக இன்றைய முரளியில் இந்த ஒரு வார்த்தை இருக்கிறது, மகான் தன்மை. நான் அப்படிப்பட்ட மகானாக ஆகியிருக்கிறேனா? யார் மகானாக ஆகுவார்களோ அவர்களே, முந்திக் கொண்டவர்களே அர்ஜுனனாக இருக்கின்றார்கள். ஹே அர்ஜுனா. பிறகு அர்ஜுனனுடைய விசேஷங்கள் சொல்லப்பட்டன. ஆக மகானத்தா என்றாலே சங்கல்பம் மற்றும் சொரூபம் இரண்டிலும் ஒன்றாக இருப்பது. சுவாசம் எடுக்கும் நேரம், சுவாசம் விடும் நேரம். எங்கேனும் இயற்கையான சூழலுக்கு செல்லுங்கள், கொஞ்சம் நேரம் அமருங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். 5 நிமிடம் வரை இந்த அபியாசம் செய்யுங்கள். சுவாசம் எடுத்து கொண்டிருக்கிறோம், சுவாசம் விட்டு கொண்டிருக்கிறோம். சங்கல்பம் சொரூபம், ஒரு வார்த்தை. சங்கல்பம் எடுக்கும் பொழுது ஒரு வார்த்தை, சங்கல்பம் விடும் பொழுது அடுத்த ஒரு வார்த்தை. மூச்சு காற்று இழுப்பது விடுவதோடு வார்த்தையை இணைத்து கொள்ள வேண்டும். இன்றைய முரளியிலிருந்து அடுத்த அபியாசம், யோகத்தினுடைய அபியாசம். பி ஏஞ்சல், சி ஏஞ்சல். சண்டே முரளியில் ஏஞ்சலை பற்றி என்ன விசேஷத்தா கூறப்பட்டிருந்தது, ஏஞ்சலினுடைய 12 விசேஷத்தா சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகுப்பு நினைவில் இருக்கிறது. முதல் பவித்திரத்தா, இரண்டாவது யாரோடும் எந்த சம்பந்தமும் வேண்டாம், உலகத்திலிருந்தும் சமஸ்காரத்திலிருந்தும் நாம் விடுபட்டிருக்க வேண்டும். மூன்றாவது டபுள் லைட். நான்காவது விடுபட்டு அன்பாக இருப்பது. ஐந்தாவது எல்லைக்கு அப்பாற்பட்டு இருப்பது. ஆறாவது முதல்ல சோதனை செய்யணும், பிறகு அடியெடுத்து வைக்கணும். அடுத்தது எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு. அதற்கு பிறகு ஸ்வமானம். அதற்கு பிறகு 2 வார்த்தைகள் நினைவு வைக்க வேண்டும். எது தடையாக இருக்கிறது, நான் மற்றும் எனது என்ற வார்த்தைகள். இதை அண்டர்லைன் செய்ய வேண்டும். நிமித்தம் நிர்மாணம், கருவியாக இருப்பது, பணிவாக இருப்பது. அதற்கு பிறகு தானும் ஃபரிஸ்தா, மற்றவர்களையும் ஃபரிஸ்தாவாக பார்க்க வேண்டும். கடைசி பாயிண்ட், 1 நிமிடத்தினுடைய சக்திசாலியான ட்ரில், சக்திசாலியான கரணங்களை பரப்ப வேண்டும்.
இந்த 12 பாயிண்ட்டுமே ஞாயிற்றுக்கிழமைக்கான அவ்யக்தவாணி. ஆக இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? யோகத்தில் நாம் யார் யாரை அறிந்திருக்கிறோமோ அவர்களை நம் கண்களுக்கு முன்னால் கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு கீழே லேபிள் பெயரிட வேண்டும். இவர்கள் ஃபரிஸ்தா. இவர்கள் யார்? ஏஞ்சல். ஏஞ்சல். ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தா. இவர்கள் யார்? ஃபரிஸ்தா. அவர்கள் யார்? ஃபரிஸ்தா. 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 எல்லோருமே ஃபரிஸ்தா. யார் யாரையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோமோ, யார் யாரையெல்லாம் நாம் தெரிந்திருக்கிறோமோ அவர்கள் அனைவரும் யார்? ஃபரிஸ்தா. 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 இந்த ஒரு அபியாசம். இன்றைக்கான கடைசி ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் செல்ஃபி. இயற்கையில் செல்ல வேண்டும். ஏதாவது ஒரு புதிய இடம், ஒரு புதிய காட்சியோடு தன்னை ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த இடம் புதியதாக இருக்க வேண்டும். நாம் அந்த இடத்திற்கு இதுவரை சென்றிருக்கவே கூடாது. ஏதாவது ஒரு பாறையை அல்லது ஏதாவது ஒரு மரத்தை பிடித்த வண்ணம் அல்லது அணைத்த வண்ணம் நமக்கு நாமே ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த செல்ஃபிக்கு கீழே, அந்த ஃபோட்டோவுக்கு கீழே நீங்கள் எழுதணும், நாம் சேர்ந்திருந்தோம். அதாவது சத்தியுகத்தில் நாம் இயற்கையோடு சேர்ந்திருந்தோம். இப்பொழுது நாம் சேர்ந்திருக்கிறோம், இயற்கையோடு சேர்ந்திருக்கிறோம். இனியும் நாம் சேர்ந்தே இருப்போம், இயற்கையோடு சேர்ந்தே இருப்போம். சேர்ந்திருந்தோம், சேர்ந்திருக்கின்றோம், சேர்ந்தே இருப்போம் இயற்கையோடு. இதை நாம் எழுத வேண்டும். தானே ஃபோட்டோ எடுத்து தானே அதில் எழுத வேண்டும். அல்லது வேறு யாரையாவது கூட நம்மை அந்த இயற்கையோடு ஃபோட்டோ எடுக்க சொல்லலாம். அந்த இடம் எப்படி இருக்கணும்? அந்த இடத்துக்கு நம்ம இதுவரைக்கும் ஒரு முறை கூட போயிருக்கவே கூடாது. ஆனால் மக்களை நாம் பார்க்குறோம். மவுண்ட் அபுக்கு ரொம்ப தூரங்கள்ல இருந்து கூட வராங்க சைட் சீன் பார்க்குறதுக்காக. வேக வேகமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, போயிடுறாங்க. இயற்கையை அவங்க எங்கே பார்க்குறாங்க? பார்க்கவே இல்லை. அவங்க அதை பற்றி சிந்திக்கிறதும் கூட கிடையாது. ஒரு முறை ரவீந்திரநாத் பாரதத்தில் இருந்தார். அவருடைய நண்பர் சுவிட்சர்லாந்திலேருந்து வந்திருந்தாங்க பாரதத்திற்கு. ரவீந்திரநாத் தாகூர் அவரை அவர் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஏரிக்கு அழைத்துட்டு போகிறார். அந்த ஏரியை சுற்றி மெதுவாக இருவருமே வாக்கிங் போகிறாங்க. அப்போ அந்த நண்பர் ஒவ்வொரு காட்சியை பார்க்கும்போதும் சுவிட்சர்லாந்தில் அப்படி இருக்கும், சுவிட்சர்லாந்துலேயும் இதே போல் ஒரு ஏரி இருந்துச்சு, சுவிட்சர்லாந்தில் இந்த மாதிரிலாம் காட்சி இருந்தது. இப்படி முழு வாக்கிங் தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலே அவங்க வாக்கிங் போகிறாங்க. முழு வாக்கிங் முடிகிற வரைக்கும் அந்த நண்பர் சுவிட்சர்லாந்து பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தார். வாக்கிங் முடிந்து அவங்க வீடு திரும்பும்போது அந்த நண்பர் சொன்னார், ஆகா, உங்கள் பாரதத்தினுடைய ஏரிகள் எவ்வளவோ அழகாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ ரவீந்திரநாத் சொன்னார், நீங்கள் எங்கே பாரதத்தில் இருந்தீங்க? இந்த 1 மணி நேரமாக நீங்கள் சுவிட்சர்லாந்தில் தானே இருந்தீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படித்தான் மக்கள் ஒரு இடத்துல இருந்து கொண்டு இன்னொரு இடத்தை பற்றி சிந்திச்சிட்ருக்கிறாங்க. தான் இருக்கக்கூடிய அழகை, உயர்வை உணர்வதே இல்லை, பார்ப்பதும் இல்லை. ஆக நாம் இன்றைக்கு ஏகாந்தத்தில் போகணும், மௌனத்தில் போகணும், இயற்கையை பார்க்கணும், இயற்கையை உணரணும். அந்த மரத்தை நாம் கையால் தொடணும், அந்த இலைகளை கையால் தொடணும், அந்த மலர்களை அன்போடு பார்க்கணும். மலர்களை பறிக்காதீங்க. மலர்களை பறிப்பது கூட ஒரு இம்சை. அதுவாக கீழே விழுந்தது அப்படின்னா சரிதான், ஆனால் அதை பறிக்காதீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் கவனம் கொடுக்கணும். ஆக இன்றைக்கான ஹோம்ஒர்க்கு காரியம் என்னவாக இருக்கிறது? முதல் காரியம், ஒவ்வொரு கர்மத்திலையுமே சைன் பண்ணணும். அதாவது செய்பவர் செய்ய வைப்பவர் பாபா அப்படிங்கிற அந்த சங்கல்பம். 2வது காரியம் ரிவர்ஸ் கவுண்டிங். தேக உணர்வு எங்கேயாவது எப்போதாவது வந்துச்சுன்னா 10 ஆத்மபிமானி, 9 ஆத்மபிமானி. 3வது காரியம், எப்பொழுதாவது தேக உணர்வு வருதா சப்தமாக உடனடியாக சாண்டிங், மந்திரம் ஜபிப்பது போல் நான் ஆத்மா அல்லது என்னுடைய பாபா, என்னுடைய துணைவரே வந்து விடுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள். அடுத்த காரியம் என்னது? நாம் ஃபாலோ பண்ணணும். ஒரு ஸ்டெப்லேயுமே பாபாவினுடைய அடி மீது அடி எடுத்து வைக்கணும். அதற்கு அடுத்த காரியம் சுவாசம் எடுப்பது, சுவாசம் விடுவது. வெளியிலே இருந்து ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு நாம் மூச்சு எடுக்கணும். இன்னொரு வார்த்தை சங்கல்பத்தை எடுக்கும் பொழுது மூச்சை விடணும். அடுத்த காரியம் பி ஏஞ்சல், சி ஏஞ்சல். ஃபரிஸ்தாவாக இருங்க, ஃபரிஸ்தாவாக பாருங்க. அடுத்தது ஸ்பிரிச்சுவல் செல்ஃபி.
இயற்கையோடு நாம் தன்னைத்தானே ஒரு சித்திரம் எடுத்துக்கொள்ளணும், ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளணும். இன்றைய முரளியிலிருந்து இந்த 7 காரியம் இதை நீங்கள் செய்யணும். பிறகு குரூப்பில் நீங்கள் இதை போஸ்ட் பண்ணுங்க. மறந்துட்டீங்க அப்படின்னா மீண்டும் நினைவு செய்யுங்க. பிறகு குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் இதை செய்தேன். ஆக தினம் தினம் ஹோம்ஒர்க் செய்யணும். ஹோம்ஒர்க் செய்கிறது நமக்கு ஒரு பழக்கமாக சுபாவமாக ஆகணும். அப்போது நம்முடைய புருஷார்த்தம் ஒரு உயர்ந்த லெவலில் இருக்கும். இது போன்று நாம் முயற்சியே செய்யலை அப்படின்னா நமக்கும் முரளிக்கும் ஒரு கனெக்ஷனே இருக்காது. பிறகு நாம் நம்முடைய ஸ்திதியிலிருந்து உயர்ந்த லெவல்லேருந்து எப்போ நாம் கீழே வந்தோம் அப்படிங்கிறது கூட தெரியாது. இவ்வளோ பெரிய முரளி, இதில் எந்த ஒரு படங்கள் சித்திரங்கள் இல்லை, எந்த ஒரு உரையாடலும் இல்லை, போரிங் ஆகிடுது. அதில் நாம் தான் புதுமையை நிறைக்கணும், ஏதாவது ஒரு புதுமையை கொண்டு வரணும். முழு முரளியினுடைய முழு லாபத்தை எடுக்கணும் அப்படின்னா அதில் நாம் புதுமையை கொண்டு வரணும். சங்கல்பத்தில், பேச்சில், கர்மத்தில், சேவையில், பிரபாவத்தில், எல்லாவற்றிலேயுமே பிரபாவத்தினுடைய புதுமையை கொண்டு வர வேண்டும் என்பது இன்றைக்கு முரளியில் இருக்கிறது. நல்லது. ஓம் சாந்தி.